எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். அதாவது நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த படத்தை நான் தைரியமாக சொல்லுவேன், எல்லோரும் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான படம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம எல்லாருமே லைஃப்பில் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். ஸோ இந்த படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, நம்ம இது வரைக்கும் சந்தித்ததெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸே நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா அவ்வளோ விஷயம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் நோவேர். 2023 ரிலீஸ் ஆன படம் இது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு, அப்போ தான் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். சேனல் பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி மூவி எக்ஸ்ப்ளனேஷன் ரிவ்யூஸ்லாம் பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பெயின் நாட்டில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு போர் நடந்திருக்கு, வார் சுச்சுவேஷனில் இருக்காங்க, நாடே பஞ்சத்தில் அடிபட்டிருக்கு, சோத்துக்கும் தண்ணிக்கும் கூட இங்கே வழி இல்லாமல் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த கவர்மெண்ட்டே, சொந்த அரசாங்கமே தன்னோட நாட்டு மக்களை கொத்து கொத்தாக கொல்றாங்க. மெயினாக பொம்பளைங்களையும் சின்ன பசங்களையும், ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாருமே கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது ஈவி இறக்கமே பார்க்காம கொன்று குவிக்கிறாங்க. ஏன் மெயினாக பொம்பளைங்களையும் பசங்களையும் கொல்றாங்கன்னா, அவங்களால எந்த யூஸும் இல்லை. ஆம்பளைங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு போருக்காக தயார் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் இருக்குது. இதுதான் ஒரு ஷார்ட் என்ன சொல்கிறது ஒன்லைனர் மாதிரி இந்த ஸ்டோரிக்கு. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நடந்து ஓஞ்ச ஒரு இடம், அங்கே வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து நிற்கிது, கார் வந்து நிற்கிது, உள்ளே நிறைய ஆட்கள் இருக்காங்க. வெளியிலேருந்து ஒரு ஆள் அந்த ட்ரக்கை தட்டி, வெஹிக்கிளை தட்டி, உள்ளே என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் வாங்க வெளியே, டைமில் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த கண்டெய்னர் நிறைய பேர் இருக்காங்க, கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட லீட் கேரக்டர். ஹீரோ பேர் வந்து நிக்கோ, அப்புறம் ஹீரோயின் பேர் வந்து மியா. ஸோ இவங்க தான் மெயின் லீட் ஆஃப் திஸ் மூவி. ரெண்டு பேரும் இறங்கி பயந்துக்கிட்டே வராங்க. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னா, அப்படியே சுற்றி முற்றி கண்டெய்னராக இருக்குது. காவலுக்காக நிறைய பேர் இருக்காங்க, துப்பாக்கியோடு சுற்றிட்டு இருக்காங்க. அங்கங்கே நாயெலாம் இருக்குது காவலுக்காக. அதே நேரத்தில் மேலே இருந்து ஹெலிகாப்டரில் லைட் அடிச்சுட்டே பார்த்துட்டு ரோந்து போகிறாங்க, யாராவது தப்பிச்சு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த வேனில் வந்து இறங்கினவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க எப்படியா தப்பிச்சு வேறு நாட்டுக்கு போயிட்டு உயிர் பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த காரை தட்டி இறக்கி விட்டான் பார்த்தீங்களா, அந்த ஆள் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பதுங்கி போகிறாங்க. அங்கே இங்கேயும் பார்த்தோன்னா இவங்கள மாதிரியே நிறைய ரெஃப்யூஜிஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியா வேறு ஏஜெண்ட்டை பிடிச்சி நம்ம வேறு கண்டெய்னரில் ஏறி போயிடலாம் தப்பிச்சு அந்த மாதிரி. ஸோ அப்படியே அவங்களும் பதுங்கி அந்த ஹெலிகாப்டர்கிட்ட, நாயங்கிட்ட, இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற ரோந்து வர ஆளுங்களுக்கிட்டலாம் மாட்டாமல் போகிறாங்க. ஸோ இந்த கூப்பிட்டு வந்த ஆள் இன்னொரு ஏஜென்ட்டுக்கிட்ட இவங்கள ஒப்படைக்கும்போது ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஏஜென்ட்கிட்ட சொல்கிறான். நான் அந்த ரெண்டாவது ஏஜென்ட் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த காசுலாம் நம்மளுக்கு எங்களுக்கு பத்தவே பத்தாது, நாங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சொல்கிறான். அதுக்கு நீக்கோ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எங்கிட்ட இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையுமே நாங்கள் விற்றுட்டு தான் இந்த காசை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த ஆள் கையில் இருக்கிற வெட்டிங் ரிங்கை பார்த்துட்டு அதை கைட்டி கொடுன்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீக்கோவும் வேறு வழி இல்லை, அந்த கைட்டி கொடுத்துட்டு மியா கிட்டே போயிட்டு, நீயும் வெட்டிங் ரிங்கை கைட்டி கொடு, எப்படியோ முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போவோன்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு மியா ஒத்துக்கவே இல்லை. சரி வேறு வழி இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் இங்கேருந்து தப்பிச்சு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் வெட்டிங் ரிங்கை கைட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு கண்டெய்னரில் ஏறுறாங்க. இவங்க ஏறுற கண்டெய்னர் பேர் நோவேர். ஸோ இந்த படத்தோட பேரும் நோவேர் தான். இந்த கண்டெய்னரில் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்து அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு பெருமூச்சு விட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காடுறாங்க ரெண்டு பேரும். அப்போ சுற்றி முற்றி பார்க்கும்போது குழந்தைங்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸு, ஃபேமிலி எல்லாம் உள்ளே இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து வயிற்றில் ஒரு மாதிரி ஒரு துணி மாதிரி வச்சு சுற்றிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது நீக்கோ மியா ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சின்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ லைக் அவங்க சொல்கிறாங்க, இந்த குழந்த ரொம்ப நாளாக வயிற்றில் எட்டி மிதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் வருது, ஒரு வேளை இருக்கோ
இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீக்கோ கேட்குறான், ஏன் இதை முன்னாடியே சொல்லலை என்கிட்ட, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு சில கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலை மக்களை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த டைமில் இந்த கண்டெய்னரில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக சீல் பேக்டாக இருக்குது, மூச்சு விடக்கூட இடம் இல்லை, உள்ளே நிறைய பேர் வேறு இருக்காங்க. ஒரு காற்றோட்டத்துக்காகவாது ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அது வழியாக வெளியிலேருந்து பார்க்கவும் செய்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த கண்டெய்னர் கிளம்ப ஆரம்பிக்கும்போது திருப்பி சொல்கிறாங்க, லைக் மியா சொல்கிறாங்க, லைக் ஒரு வேளை நம்ம பொண்ணு உயிரோடு இருக்குமோ, நம்ம இங்கேயே விட்டுட்டு போகிறோமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருந்திருக்கு போல், ஒரு 5-6 வயசில் ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணை இந்த கவர்மெண்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லை இறந்துருச்சா கொன்னுட்டாங்களா அப்படின்ற ஒரு விவரமும் தெரியல. ஸோ இவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பொண்ணு ஒரு வேளை உயிரோடு இருக்கோம், நம்ம இங்கேருந்து நம்ம பொண்ணு விட்டுட்டு போகிறோமோன்ற மாதிரி மியாவுக்கும் நீக்கோக்கும் தோணுது. அப்போது அவங்களே நீக்கோ சொல்கிறான், அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, லைக் இல்லை நம்ம வேறு வழி இல்லை, இங்கேருந்தால் நம்மளையும் சுட்டுடுவாங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தையும் இழக்க வேண்டியதாகிடும், நம்ம எப்படியா இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே சோகமாக உட்காடுறாங்க. நீக்கோ வந்துட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று மியாவுக்கு போட்டு விட்றான். ஸோ போடும்போது உள்ளே ஒரு ஸ்னிக்கர் பார் இருக்குது. ஸோ இந்த ஸ்னிக்கர் பார் வந்துட்டு எப்படி கிடச்சிது அப்படின்ற மாதிரி மியா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீக்கோ சொல்கிறான், நம்ம வேறு நாட்டுக்கு போன அப்புறம் அங்கே எடுத்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதை நான் வச்சுருந்தேன், ஸோ இப்போ சாப்பிட வேணாம், நம்ம வேறு நாட்டுக்கு போயிட்டு இறங்கின அப்புறம் அங்கே நம்ம எடுத்து சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இந்த ஸ்னிக்கர் பார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது அப்படியே ஒரு கனெக்ட் ஆகும் கிளைமேக்ஸில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வண்டி போயிட்டே இருக்குங்க. இப்போ போயிட்டே இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல போயிட்டு நிற்கும் வண்டி. நின்ன உடனே வெளியிலேருந்து தட்டுவாங்க கதவை, அந்த கண்டெய்னர் கதவை. எல்லாருக்கும் பயமாகிடும், யாரும் இருக்கும், ஏன்னா ஊர் ஃபுல்லாக கலவரம் நடக்குது, யார் வேணால் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அலர்ட் ஆகி நிற்பாங்க. ஸோ நீக்கோ இருக்கால, அவன் போயிட்டு கதவை திறந்த உடனே நிறைய மக்கள் இவங்கள மாதிரியே தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுற நிறைய மக்கள் இந்த கண்டெய்னரில் ஏறுவாங்க. அப்போ அங்கே வந்து கார்ட்ஸ்லாம் வந்துட்டு கையில் துப்பாக்கியோட இன்னொரு கண்டெய்னர் வருது, யாரும் அவசரப்பட வேணாம், அதில் ஏறிக்கோங்க பாதி பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரும் கேட்காம இந்த கண்டெய்னர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இதில் ஏற ஆரம்பித்தோடனே சுட்டுட்டு மரியாதை கீழே இறங்குங்க, அந்த கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னரில் போய் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ நீக்கோ சொல்லுவான், என் ஒய்ஃப் ஆல்ரெடி உள்ளே இருக்கா, நான் கூட வந்திருக்கேன்னு சொன்னோடனே இந்த கார்ட்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்காம பிடிச்சி தள்ளி விடுவாங்க. ஸோ வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே நம்ம பேசினா சுட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீக்கோவும் என்ன பண்ணுறான், இன்னொரு கண்டெய்னரில் போயிட்டு ஏறிக்கிறான். ஸோ அந்த கண்டெய்னரில் 107 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ மியா ஒரு கண்டெய்னர்லேயும் நீக்கோ ஒரு கண்டெய்னர்லேயும் இருக்காங்க. மியா வந்து இருக்கிற கண்டெய்னர் நோவேர் அப்படின்னு எழுதியிருக்கு, நீக்கோ போகிற கண்டெய்னர் 107 அப்படின்னு இருக்குது. மியாவுக்கு ஒன்றும் முடியல, என்ன பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி நாடை விட்டு தப்பிச்சு போகிறது தான் முயற்சி பண்ணுறோம், இதில் இவன் வேறு கண்டெய்னரில் போயிட்டான், இப்போ நம்ம எப்படி திருப்பி மீட் பண்ணுறது, எப்படி நம்ம இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகிறதுன்ற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க நீக்கோவுக்கு ஃபோன் பண்ணோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த கண்டெய்னரில் தான் சேஃபாக தான் இருக்கேன், ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கொஞ்சம் ஆறுதல் சொன்னோடனே ஓகே சரி நம்ம எப்படியோ சந்திச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கையோட மியா அப்படியே கொஞ்சம் காமாக வராங்க. இப்போ அந்த வண்டி போகுதுங்க, திருப்பி கிளம்பி நோவேர் அந்த வண்டி கண்டெய்னர் இருக்கிற வண்டி வந்து போகும்போது ஊர் வழியாக போகுது. அப்போ அந்த சின்ன ஓட்டை வழியாக பார்க்குறாங்க, வெளியில் ஃபுல்லாக கலவரம். ஸோ பொண்ணுங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்க யாரும் பார்க்காம கொன்று தள்ளுறாங்க. இதில் வேறு அந்த ஊர் மக்களே வந்துட்டு பெட்ரோல் திருடுறது, கையில் கிடச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு கலவரம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்த போலீஸ் சொல்கிறாங்க, அது 2-3 புல்லட் வந்துட்டு இந்த கண்டெய்னர் மேலே பாஞ்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் உழுது கண்டெய்னரில். அது வழியாக வெளியில் பார்க்கும்போது ஃபுல் கலவரம். ஸோ அந்த ஊரெல்லாம் தாண்டி போய் ஒரு இடத்துல இந்த வண்டி வந்துட்டு கண்டெய்னர் ட்ரக் வந்துட்டு போய் நிற்குது. நின்ன உடனே பக்கத்துலேயே அந்த இன்னொரு கண்டெய்னர் நீக்கோ போனால 107 அந்த கண்டெய்னரும் வந்து நிற்குது. ஸோ இங்கே என்னென்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி போல், மேபி அந்த கண்ட்ரியோட பார்டராக இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த செக் போஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கண்டெய்னரில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே எதா இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோவேர் மியா இருக்கிற கண்டெய்னரில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த கண்டெய்னரில் இருக்க ஆளுங்களாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு
இந்த கண்டெய்னர்லேயே ஒரு லாஸ்ட்டில் ஒரு போர்ஷனில் ஒரு கதவு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க போது இந்த ஆள் ஏறி கட் பண்ணி அந்த லாக்கெல்லாம் கட் பண்ணி கண்டெய்னர் உள்ளே போய் பார்க்கும்போது யாரும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு 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 4-5 அடிக்கு அந்த கண்டெய்னர் லாஸ்ட்டில் ஒரு கேப்புக்கு பின்னாடி இவங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன ஆகுது, சரி ஓகே இவன் நிறையா கண்டெய்னர் இதே மாதிரி பார்த்துருப்பான் போல். இறங்கி வந்து உள்ளே நடந்ததையும் வெளியில் நடந்த ஃபீட்டையும் அளந்து பார்க்குறான். அதே மாதிரி உள்ளேருந்து ஒருத்தனை சுட சொல்கிறான். ஸோ சுடும்போது இந்த கேப்பு தெரிஞ்சிருது. அப்போ அவனுக்கு புரிஞ்சிடுது இந்த கேப்பில் தான் இருக்காங்க இந்த கண்டெய்னர் உள்ள ஆளுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மெல்லமாக கூப்பிட்றான். உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள்லாம் வெளியில் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இப்போது மியா என்ன பண்ணுறான் அப்படின்னா, மியா அவங்களெல்லாம் நம்ம ரெடியாக இல்லை. ஸோ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக பெரிய பெரிய பாக்ஸஸ் இருக்குது. அது உள்ளே ஏதோ குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க போல். அதில் ஒரு பாக்ஸ் மேலே ஏறி மியா இருக்கா, அந்த பாக்ஸ் மேலே இருக்கா. இன்னொரு ப்ரெக்னென்ட் லேடியும் கை கொடுத்து தூக்கிடலாம், இவங்களை காப்பாற்றலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறான் மியா. இப்போது இந்த கார்டு சொன்னால வெளியில் வாங்க, ஒன்றும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதை நம்பி ஒரு பொண்ணு திறந்த உடனே அந்த பொண்ணு நெத்தி போட்டிலே சுடுறான். சுட்ட உடனே உள்ளே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்க இருக்குது, நாய்க்குட்டி இருக்குது, ஆம்பளைங்க பொம்பளைங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் சுட்டு கொல்றாங்க. சுட்டு கொன்ன உடனே ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதையும் விடலை, பாரபட்சமே பார்க்காம மனசாட்சி இல்லாமல் அந்த குழந்தையும் கொல்றாங்க. அப்போ அந்த கண்டெய்னரில் இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கண்டெய்னரில் இருந்த அந்த டெட் பாடிஸும் கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ மியா அந்த பாக்ஸ் மேலே இருந்துட்டு நீக்கோக்கு ஃபோன் பண்ணி, இவங்கள நம்பாத, இவங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க, என் கண்டெய்னரில் இருக்கிறவங்க குழந்தைன்னு கூட பார்க்காம கொண்டுட்டாங்க, தயவுசெய்து எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக ஃபோன் பண்ணுறா, ஃபோன் எடுக்க முடியல போல் நீக்கோவால். ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி நீக்கோக்கு அனுப்பிட்டு, இப்போ இந்த கண்டெய்னர் ட்ரக்கில் போய்ட்டு இருந்த கண்டெய்னர் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கண்டெய்னரை க்ரேன் வழியாக தூக்கிட்டு ஒரு கப்பலில் லோட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தாங்க கதையை ஆரம்பிக்க தொடங்குது. கப்பலில் லோட் பண்ணுறாங்க. ஸோ மியா என்ன பண்ணுறான்னா, நீக்கோக்கு திருப்பி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி அனுப்புகிறா. நான் இந்த மாதிரி ஹார்பரில் இருக்கேன், நீ எங்கே இருக்க, எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறா. இப்போ அந்த கப்பல் போக தொடங்கிடுச்சு. கண்டெய்னர் உள்ள ஒரே ஒரு பேக் அந்த கார்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க போல். அந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி, இந்த டார்ச் லைட் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் மியா எப்படியா உயிர் பிழைக்கணும். ஸோ அங்கே பெரிய பெரிய குட்ஸும் இருக்குது. அந்த குட்ஸு உள்ள என்ன சொல்கிறது, அந்த டக்கு பொம்மை இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம், அந்த டப்பர் வேறு பாக்ஸஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பெரிய பாக்ஸில் இந்த கண்டெய்னர் உள்ளேயே இருக்குது. இந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ளே போயிட்டே இருக்குங்க. அப்போ ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியா இருக்கிற இந்த கண்டெய்னர் வந்து பயங்கரமாக ஆடுது, நிலநடுக்கம் அந்த மாதிரி ஆடுது. என்னன்னு பார்த்து அந்த ஓட்ட வழியாக வெளியில் பார்த்தா இந்த கப்பல் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு புயல் இருக்கிற கடல் உள்ள போயிட்டுருக்குது. அப்படியே சூறாவளி புயல் மாதிரி இருக்குது. அப்போ அந்த கண்டெய்னரே புரட்டி போடுற அளவு ஆடுது அந்த கப்பலே. ஸோ மியா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் யாராவது காப்பாற்றுக்க அப்படின்னு கேட்குறா, கெஞ்சரா. வெளியில் நிறைய பேர் போகிறாங்க. பட் ஆனால் அந்த புயலோட சத்தத்தில் மற்ற சத்தத்தில் வந்து அவங்களுக்குலாம் கேட்கல. ஸோ பயங்கரமாக அந்த கண்டெய்னர் ஆடுது. அப்படியே ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அலை மேலே அந்த கப்பல் ஏறினதுனால அந்த கப்பல்லேருந்து ஒரு சில கண்டெய்னர்ஸ் மட்டும் வெளியில் விழுந்ததில் ரொம்ப அடிப்படுது மியாவுக்கு. அப்படியே மயங்கிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து எழுந்துச்சி பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கண்டெய்னர் ஃபுல்லாக ஒரு முழங்கால் அளவு தண்ணிலாம் வந்திருக்கு. ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியல. எழுந்துச்சி போய் திருப்பி அந்த ஓட்ட வழியாக பார்க்கும்போது பக்கத்தில் இந்த கண்டெய்னர் கூடயே விழுந்த ஒரு சில கண்டெய்னர்லாம் பார்க்குறாங்க மியா. அப்புறம் இன்னொரு ஓட்ட வழியாக பார்க்கும்போது சுற்றி கடல், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல், ஒன்றுமே கிடையாது. ஸோ மியாவுக்கு ஒரே அதிர்ச்சி. நடுக்கடலில் ஒரு கண்டெய்னர் உள்ளே, அதுவும் ப்ரெக்னென்ட் லேடி இருக்கும்போது எப்படி இருக்கும் அவங்க மனநலமா அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியுது. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பேக்கில் வந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு சில லைட்ஸு, சின்ன சின்ன கத்தி, அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் கிடைக்குது. வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி, அதெல்லாம் முன்னாலே சொன்ன மாதிரி அந்த பேக்லேருந்து கிடைக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அந்த சின்ன சின்ன ஓட்டை வழியாக கடல் நீர் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது கண்டெய்னர் உள்ளே. ஸோ இது எப்படியா ஸ்டாப் பண்ணணுன்னு சொல்லிட்டு
ஒரு செலோ டேப் இருக்குது, ஒரு ட்ரில்லிங் மிஷினும் கிடைக்குது, உள்ளேயே இருக்குது அந்த கண்டெய்னர் உள்ளேயே. ஸோ அந்த செலோ டேப் வச்சு ஏதோ அவங்களால அந்த நேரத்துக்கு முடிஞ்ச மாதிரி அந்த ஓட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சிட்டு அளவுலாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து 3 அடி 4 அடி 5 அடி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு வச்சுட்டு பார்க்குறாங்க. நடுவில் நீக்கோவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. நீக்கோ கால் வந்து வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. ஸோ நீக்கோவுக்கும் நான் நடுக்கடலில் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியல. ஸோ இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய மக்கள் கத்துற சத்தம் கேட்குது. என்னென்னு அந்த ஓட்ட வழியாக மியா பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு கண்டெய்னர், அதாவது எந்த கண்டெய்னர்னு பார்த்தீங்கன்னா அந்த 107 அந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீக்கோ போன கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் முழுகிட்டுருக்கு. உள்ளே இருக்கிற மக்கள்லாம் கத்துறாங்க. மியாவுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, அது உள்ளே தான் நீக்கோ இருக்காங்க, நீக்கோன்னு கதறா, ஒன்றுமே பண்ண முடியல. ஃபோன் பண்ணால் ஃபோனும் வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டெய்னரும் முழுகி கடல் உள்ளே போயிடுது. இந்த துக்கத்தை சுத்தமாக தாங்கவே முடியல மியாவால். ஏன்னா ஹஸ்பண்டு கண்ணுக்கு முன்னாடியே அவன் ஹஸ்பண்ட் போன கண்டெய்னர் கடல் உள்ளே முழுகிடுச்சு. ஸோ அப்படியே ஒன்றும் புரியாமல் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே உட்காடுறாங்க மியா. கொஞ்ச நேரம் அப்படியே ஆழ்ந்து தூங்குறாங்க மியா. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கண்டெய்னரில் உள்ள ஃபுல்லாக தண்ணி வந்துடுது. அதாவது கண்டெய்னர் சீலிங் வரைக்கும் தண்ணி வந்துடுது. கத்துறாங்க மியா. கத்தி அப்படியே முழுங்கி செத்து போகிற மாதிரி ஒரு சீனு. கடைசியில் பார்த்தா இது ஒரு கனவு. அப்படியே அந்த பதற்றத்துலேயே எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஓகே, இது ஒரு கனவு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, இப்படியே நம்ம இருந்தோன்னா சரிப்பட்டு வராது, அந்த கனவில் வந்த மாதிரியே நம்மளும் செத்துருவோம், நம்ம எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கண்டெய்னர் உள்ள ஒரு சில பாக்ஸில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்குது. அதில் ஒரு பாக்ஸில் வந்து டப்பர் வேறு, ஒரு பாக்ஸில் வந்துட்டு லைக் ஒரு ஹுட்டி மாதிரி ஒரு கிளாத்ஸு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் ஒரு பாக்ஸில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு டிவி இருக்குது. டிவியை சுற்றி தர்மாக்கோல் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டப்பர் வேறு யூஸ் பண்ணி ஒரு சில ஐட்டம்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் ரெடி பண்ணி இவங்களே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றி ஓரளவு சரி பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த கண்டெய்னரை. இப்போது ஒரு கால் வருது. இவங்க ஃபோன் ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு, அந்த டச்சு வந்து வேலை செய்யலை. ஏன்னா இவங்க அந்த கப்பல்லேருந்து விழும்போதே பயங்கரமான கடலில் விழும்போது பயங்கரமாக இவங்களுக்கே அடிபட்டிருக்கும். அப்போ அந்த ஃபோன்லாம் பயங்கரமாக உடஞ்சிட்ருக்கோம். இவங்க கூட வந்து அவங்க ஃபோன் ஒன்று ஒரு பேக்கில் இருக்கும், அவங்களாம் இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த பேக்லேருந்து இன்னொரு ஃபோன் எடுத்து அந்த சிம் கார்டை எடுத்து இந்த ஃபோனில் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் அப்போ நீக்கோ கிட்டேருந்து. ஸோ நீக்கோ சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அந்த கண்டெய்னர்லேருந்து பாதியிலே இறங்கிட்டேன், நான் அந்த கண்டெய்னரில் இல்லை அப்படின்னோடனே மியாவுக்கு அப்போ தான் உயிரே வருது. ஏன்னா அந்த கண்டெய்னர் முழுங்கி நீக்கோ செத்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க மியா. ஸோ நீக்கோ வந்துட்டு எப்படி இருக்கா, எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி நடுக்கடலில் ஒரு அந்த கண்டெய்னரில் இருக்கேன், அந்த கண்டெய்னர் கப்பலில் இல்லை இப்போது அப்படின்ற விஷயத்த மியா நீக்கோ கிட்டே சொல்கிறாங்க. ஸோ நீக்கோ வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக சொல்கிற தைரியம் கொடுக்குறாரு. நீ ஒன்றும் பயப்படாத, நான் எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிடுவேன், கொஞ்சம் பொறுமையாரு, நான் எப்படியா கண்டுபிடிச்சி உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே மியாவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வலி வருது, லைட்டாக வலி வருது. சொல்கிறாங்க குழந்தைகிட்ட, அப்பா வந்துடுவார், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சாப்பாடு ஐட்டம்லாம் நிறையா இல்லைங்க. அந்த கண்டெய்னரில் ஆல்ரெடி இறந்தாங்க, சுட்டு கொண்டாங்க பார்த்திங்களா, அவங்களோட பேக்ஸில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதவே எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது, அந்த நேரத்துக்கு ஒரு வாயோ 2 வாயோ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் கடலில் இருக்க போகிறோம், எப்போ வந்து யார் காப்பாற்றுவாங்கன்றது தெரியாது. தண்ணியும் இல்லை, ஃபுல்லாக உப்பு தண்ணி தான், கடல் தண்ணி தான் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம், திருப்பி இடி இடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. அப்போ ஓட்ட வழியாக பார்த்தா தூரத்தில் திருப்பி ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, அந்த பனிக்குடம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து உடையுது. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் அந்த வாட்டர் பேக் உடையும். அது கரெக்டாக மியாவுக்கு அப்பா உடஞ்சி குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் வந்துட்டாங்க. புயல் வந்துடுதுங்க. புயல் வந்து திருப்பி மறுபடியும் பயங்கரமாக புரட்டி போடுது அந்த கண்டெய்னரை. இந்த நேரத்தில் டெலிவரியும் ஆகிட்டுருக்கு. ஸோ குழந்தையும் பிறக்க ஆரம்பித்து அந்த புயல்லையே எப்படியோ குழந்தைய பெற்று எடுத்துடுறாங்க. அந்த தொப்புள் கொடி அதெல்லாம் பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு குழந்தைக்கு அந்த நஞ்சு பையெல்லாம் எடுத்து ஒரு டப்பர் வரல போட்டு வைக்கிறாங்க. குழந்தை அழுவ ஆரம்பிக்குது. பால் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க, பால் வரல. ஏன்னா இவங்களுக்கே ப்ராப்பராக ஃபுட்டு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லைன்னும் போது பால் வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. குழந்தை பயங்கரமாக கத்துது பசியில், குழந்தைக்கு வேறு எதுவும் கொடுக்கவும் முடியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. போகுது,
குழந்தை பயங்கரமாக அழுது எப்படியோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் படுத்தி தூங்க வச்சு இருக்காங்க. ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இவங்களுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ போயிட்டு சரிடா இனிமேல் நான் உனக்கு பால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்து வச்சு ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க கையில் ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்துட்டு வெளிச்சம் வரல, வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. யாராவது கப்பலில் வந்தால் கூட இவங்க கண்டெய்னர் உள்ளே இருக்காங்கன்றது தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, மேலே அந்த கண்டெய்னரோட சீலிங்கில் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஆள் போகிற அளவுக்கு ஓட்டை போடுறாங்க. அது போட்டு ஒரு எக்ஸிட் ஒன்று இவங்களே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, இப்போது இவங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறதுனால, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு சரி கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அவங்களால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ பசி. ஸோ மியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடித்து தண்ணியும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் நேரம் பார்த்த உடனே என்ன ஆகுது, திருப்பி பசிக்க ஆரம்பிக்குது. திருப்பி குழந்தைக்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு உடனே திருப்பி ஆப்வியஸாக பசிக்கும் இல்லையா. அப்போ பசிக்க ஆரம்பிக்கும்போது ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. அப்படின்றம்போது என்ன பண்ணுறாங்க, அந்த டப்பர் வேரில் குழந்தையோட அந்த நஞ்சு பை, அந்த தொப்புள் கொடியோரம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது கடைசியில் அதையே சாப்பிட்றாங்க, வேறு வழி இல்லாமல். ஏன்னா அவ்வளோ பசி, வேறு வழி இல்லைன்னும் போது அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீலிங்கில் ஓட்டெல்லாம் போட்டு வச்சதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதை அப்படியே உடச்சி மேலே ஒரு எக்ஸிட் அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இதில் ஓவர் டயர்டாகிடுறாங்க. இப்போ மறுபடியும் சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. குழந்தை திருப்பி ஃபீட் பண்ணுறாங்க, திருப்பி சாப்பாடு இல்லை. அப்படின்னும்போது ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் ஸ்டேட்டில் போயிடுது மைண்டு. ஏன்னா ப்ராப்பராக ஒன்றுமே இல்லை, சன்லைட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, ஃபுட்டு இல்லை, குழந்தைக்கு வேறு ஃபீட் பண்ணணும், குழந்தை வேறு கத்துது, அதையும் பார்க்கணும். அப்படின்னும் போது ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறது, இவங்களுக்கு அந்த இவங்ககிட்டேருந்து மூத்த பொண்ணை கொண்டு போயிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த பொண்ணு ஏமா என்னை விட்டுட்டு போனேன் அந்த மாதிரிலாம் கேட்குற மாதிரிலாம் தோணுது. ஸோ நீக்கோ இவரோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு கேட்குது. இவங்ககிட்ட இப்போ தண்ணியும் இல்லை, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. கடலில் இருக்காங்க, இவங்கள சுற்றி தண்ணி தான், ஆனால் குடி தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை இவங்ககிட்ட. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸிட் மேலே இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தண்ணி சொட்டுது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ அந்த தண்ணிலாம் குடித்ததுனால கொஞ்சம் அப்போ தான் உயிர் வருது அவங்களுக்கு திருப்பி. ஸோ மேலே அந்த டப்பா மேலே ஏறி அந்த சீலிங்கில் இருக்கிற அந்த ஓட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா உடச்சி வெளியில் போய் பார்க்குறாங்க. கண்டெய்னர் அந்த எக்ஸிட் வழியாக போய்ட்டு வெளியில் போய் பார்த்தா சுற்றி கடல். ஸோ கொஞ்சம் சன்லைட் மேலே படுது, அதில் கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைக்குது. குழந்தையும் தூக்கிட்டு போய் மேலே வைக்கிறாங்க. ஸோ வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு சன்லைட்டில் காமிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை மோஷன் போயிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மோஷன் போன துணியை தூக்கி போடுறாங்க. பார்த்தா நிறைய மீன் அதை சாப்பிட வருது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, மேலே ஒரு ஃப்ளைட் ஒன்று போகுது. இதை பார்த்துட்டு எப்படியா சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் உள்ள போயிட்டு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இது கரெக்டாக இருக்கும், அதை வச்சு சிக்னல் கொடுக்கலான்னு அந்த திருப்பி அந்த மேலே இருக்கிற சீலிங்கில் இருக்கிற ஓட்டை வழியாக ஏறுறாங்க. அது ஏடாக்கூடமாக ட்ரில்லு போட்டு அங்கங்கே கம்பி நீட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மியா ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கால் அப்படியே அந்த ஏடாக்கூடமாக இருக்கிற கம்பியில் மாட்டி அப்படியே கிழிச்சிடும். நல்லா ஆழமாக ஒரு 10 இன்ச்சு அப்படியே கிழிச்சிடும் தொடையில். அந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இன்னமும் நம்மளுக்கு அடிப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ மேலே போய்ட்டு அந்த கண்ணாடியை வச்சு சிக்னல் காமிக்கிறாங்க அந்த ஃப்ளைட்டுக்கு. பட் ஆனால் அந்த ஃப்ளைட்டு எனக்கு தெரிஞ்சு பார்க்கல போல், பார்த்துருக்குமா என்னன்றது தெரியல. இப்போ அந்த வலி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 இன்ச்சுக்கு தொடையில் கிழிச்சிருக்கு. வலி தாங்க முடியல. இறங்கி போகிறாங்க. இறங்கி போயிட்டு அந்த கண்டெய்னர் இருக்கிற பொருள்லாம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு மதர் போர்டு இருக்குது, அதில் ஒரு கம்பி மாதிரி ஒரு விஷயம் ஐசியில் ஒரு கம்பி மாதிரி இருக்குது. அதுலேயே என்ன சொல்கிறது, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீடில் மாதிரி ரெடி பண்ணி இவங்களே தையல் போட ஆரம்பிக்கிறாங்க. தையல் போட்டுட்டு இருக்கும்போதே என்ன சொல்கிறது, அங்கே அந்த இன்னொரு பாக்ஸில் லிக்கர் ஒன்று இருந்தது, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வலி தெரியாமல் இருக்க, இந்த இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அடிப்பட்ட தொடையில் இருக்கிற அடிப்பட்ட இடத்து மேலே ஊற்றி தையல் போட ஆரம்பிக்கிறாங்க. தையல் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு எனர்ஜியாக ஆல்ரெடி ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. போயிட்டு தையல் போட்டு முடித்தோடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கண்டெய்னர்லேருந்து மறுபடியும் மேலே வராங்க. மேலே இந்த வாட்டி வரும்போது ஒரு நெட்டு மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி
எடுத்துகிட்டு வராங்க. கண்டெய்னர் உள்ளே இருக்கிற விஷயம்லாம் நிறைய பொருள்லாம் வச்சு ஒரு நெட்டு மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு குழந்த மோஷன் போது பார்த்திங்கன்னா, அந்த மோஷன் போட்டால் ஆப்வியஸாக மீன் வரப்போகுது. மீன் வரும்போது இந்த நெட்டு விட்டு பிடிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு சில மீன்லாம் கிடைக்குது. அதில் ஒரு மீனை எடுத்து சாப்பிட்றாங்க. இப்படியே ஒரு சில நாள் போயிட்டுருக்குங்க. குழந்தையோ மியாவும் எப்படியோ சர்வை பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னரில் ஏதோ ஒரு டப்புன்னு யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் பக்கத்துலேயே திமிங்கலம்லாம் போயிருக்கோம். அது வந்துட்டு கண்டெய்னரை கவுக்க முயற்சிலாம் பண்ணோம். ஸோ உள்ளேருந்து மியா சவுண்டு எழுப்பியிருப்பாங்க. அதை கேட்டு அந்த திமிங்கலம் போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஏதோ திமிங்கலம் வந்து தொல்லை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு டப்பர் வேர் வந்துட்டு காற்றுல அந்த கண்டெய்னர் ஓரமாக டப்புன்னு அடிச்சிட்ருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே மியாவுக்கு அந்த ஃபோன் கால் ஒன்று வருது. ஸோ ஃபோன் எடுத்து பேசும்போது இந்த வாட்டி நீக்கோ அந்த டச் ஸ்க்ரீன் வேலை செய்யலை. எப்படியோ அந்த ஃபோன் அட்டன் பண்ணி, நீக்கோ நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீக்கோ தயவுசெய்து நீ என்னை மன்னிச்சிரு, என்னால் உன்னை வந்து காப்பாற்ற முடியாத போல இருக்குது, நீ தான் எப்படியோ தப்பிச்சு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு மியா கேட்கும்போது, நான் வந்துட்டு வேறு ஒரு கண்டெய்னரில் ஏறினேன், அங்கேருந்து இறங்கி இன்னொரு போட்டில் ஏறினேன், ஆனால் அங்கே என்னை கண்டுபிடிச்சி சுட்டுட்டாங்க என்னை ஆல்ரெடி. ஸோ அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மியா அதை கேட்டுட்டு எப்படியா தப்பிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஆப்வியஸ்லி நீக்கோ சுட்டுட்டு ஆளும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் தப்பிக்கலாம் முடியாது, நீ தனியாக தான் போய் ஆகணும், என்னால் உன்னை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு நீக்கோ தெளிவாக சொல்லிடுறாரு. இந்த நேரத்தில் மியாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப்பு, தன்னோட ஹஸ்பண்ட் வந்து நீக்கோ வந்துட்டு தன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் கம்ப்ளீட்டாக க்ராஷ் ஆகுது. ஸோ நீக்கோவும் இறக்குற தருவாயில் இருக்கார். அவருக்கு குண்டடிப்பட்டிருக்கு போல், அவர் பேசுகிறதுலேருந்து தெரியுது நம்மளுக்கு. அப்போ வந்து நீக்கோ சொல்கிறாரு, என்னால் உன்னை காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மியா சொல்கிறாங்க, இல்லை நீ தான் என்னையும் நம்ம பொண்ணையும் காப்பாற்றினதும் போது அப்போ தான் சொல்கிறாங்க ஹஸ்பண்டுக்கு, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு வந்து நோவான், நீ சொன்ன மாதிரியே நோவான்ட்டு பேர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி மியா சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கும்போது கடைசியில் அந்த காலம் கட்டாயிடுங்க. கட்டான உடனே மியாவுக்கு இப்போது எந்த ஹோப்புமே இல்லை. நடுக்கடலில் ஒரு கண்டெய்னரில் இருக்காங்க. நீக்கோ இவ்வளோ நாள் நீக்கோ வந்து காப்பாற்றுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. நீக்கோ இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது இதுக்கு மேலே. அப்படியே அழுதுட்டு அந்த கண்டெய்னரில் இருக்காங்க. இப்போ அந்த கண்டெய்னர் ஆல்மோஸ்ட் லைக் இந்த கண்டெய்னர்லேருந்தே எங்கே இருந்துகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம இங்கேருந்து மறந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாதிரி ரெடி பண்ணணுன்ற மாதிரி அந்த தர்மாக்கோல் கட்டை அதெல்லாம் வச்சுட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பறவை வந்து உட்காருது இவங்களோட கண்டெய்னரில். ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து சீகல்ன்ற ஒரு பறவை. இந்த பறவை பக்கத்தில் லேண்டு, அதாவது ஆழ்கடலில் வராதது, பக்கத்தில் தான் லேண்ட் இருந்ததுன்னா கரையோரமாக இருக்கிற பகுதிகளில் கடலுக்குள்ளே வந்துட்டு மீனை சாப்பிட்டுட்டு போகிற இனம் இது. ஸோ அதை பார்த்த உடனே கொஞ்சம் மியாவுக்கு ரிலீஃப் ஆகுது. சரி ஓகே, அப்போ இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் ஏதோ கரை இருக்கும் போல் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வருது. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஆனால் மறுபடியும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் வெளியிலே இருக்கிறது நல்லா இருக்குது அப்படின்றதுனால மேலே அந்த கண்டெய்னர் மேலேயே ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. ஒரு நாள் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த கண்டெய்னர் ஆல்மோஸ்ட் 90% தண்ணி ஏறிடுச்சு. எப்படி இவ்வளோ தண்ணி ஏறிச்சுன்றதை கவனிக்கவே இல்லை மியா. ஸோ இந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டார், அவங்ககிட்ட பேசுனது மற்ற விஷயம்லாம் அப்படியே இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டு இருக்காங்க. உள்ளே பார்க்கும்போது அந்த கண்டெய்னரே முழுகிற நிலமையில் இருக்குது. ஸோ பார்த்தா அங்கே இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, அவங்க பொண்ணும் ஹஸ்பண்டும் இருக்கிற ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு டப்பர் வேரில் வந்துட்டு இவர் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் கொடுத்த ஜாக்கெட்டில் ஒரு ஸ்னிக்கர் இருந்தது பார்த்தீங்களா, அது இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேணும், கடைசி மெமரி மாதிரின்ட்டு அந்த கண்டெய்னர் 95% இப்போது தண்ணியில் முழுங்கிடுச்சு. அது உள்ளே போயிட்டு எடுக்கும்போது ஒரு சில என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் மாட்டிக்குது. அந்த பெல்ட் மாதிரி ஒரு சில நெட்டு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்கள்ல மீன் பிடிக்க, அந்த இதில் மாட்டிக்குது. சரி, கத்தி எப்படியோ பக்கத்தில் இருந்து தொலாவி எடுத்து கத்தியை எடுத்து அந்த நெட்டெல்லாம் அறுத்து எப்படியோ கடைசியில் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து பார்த்தா கரெக்டாக இங்கே வெளியில் வரவும் அந்த கண்டெய்னர் முழுங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே ஒரு சின்ன போட்டு மாதிரி, சின்ன அந்த மிதந்து போகிற விஷயம் மாதிரி செஞ்சு அது உள்ள குழந்தைய வச்சுருப்பாங்க. இப்போ கண்டெய்னர் முழுங்கிறதுனால குழந்தை பாட்டுக்கு வேறு ஏதோ டைரெக்ஷனில் மிதந்து போயிருக்கோம்.
ஸோ இவங்க மேலே வந்துட்டு பார்த்தா குழந்தைய காணோம். குழந்தைய தேடி கத்துவாங்க, கதறுவாங்க, குழந்தைய பார்க்கவே முடியாது. எந்த டைரெக்ஷனில் போச்சுன்னோ தெரியாது. நைட் டைமு ஃபுல் இருட்டாக இருக்குது. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இயற்கையோட விதி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய திமிங்கலம் அடியில் வருது. வந்து இவங்க மியா இருக்கிற டைரெக்ஷன் குழந்தை இருக்கிற டைரெக்ஷனுக்கு அப்படியே போகுது. போய் கரெக்டாக அந்த குழந்தை இருக்கிற டைரெக்ஷனில் போகும்போது இந்த திமிங்கலம்லாம் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் மூச்சு விடும்போது நல்லா ஒரு ஷவர் மாதிரி ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். அது மாதிரி பண்ணுது. அது குழந்தை மேலே அந்த தண்ணி பட்ட உடனே குழந்தை கத்த ஆரம்பிக்குது. ஸோ அந்த சவுண்டு கேட்டு மியா என்ன பண்ணுறாங்க, அப்படியே குழந்தைய போயிட்டு எப்படியோ தட்டி தடுமாறி குழந்தை இருக்கிற டைரெக்ஷனாக போய் பார்த்து அந்த சின்ன கட்டுமரம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி குழந்தை வச்சுருக்காங்க இல்லையா, அதை பிடிச்சிட்டு அப்படியே அந்த கட்டுமரம் அந்த சின்ன போட்டு மாதிரி பண்ணதை பிடிச்ச உடனே அப்படியே அதை தொத்திக்கிட்டே வராங்க. விடிஞ்ச உடனே இவங்க ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க மியா. ஸோ இப்போ சொல்கிறாங்க, பயப்படாத, கொஞ்சம் நேரத்தில் கரை வந்துடும் அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட சொல்லி, பயப்படாத, நம்ம எப்படியும் கரை சேர்ந்துருவோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், எவ்வளோ எக்ஸ்டெண்ட் முடியுமோ அந்த அளவு 100% நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நம்ம கரை சேர்ந்துருவோம், நீ தான் என்னை காப்பாற்றுறதே, நீ இல்லைன்னா ஒரு வேளை நான் செத்துருப்பேன், நீ இருந்ததுனால தான் நான் உயிர் பொழைச்சன்ற மாதிரிலாம் மியா அப்படியே புலம்பிக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் ஒரு போட்டை காமிக்கிறாங்க. போட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒரு 50 வயசு மதிப்புள்ள ஒரு ஆள், அவங்க கூட ஒரு லேடி இருக்காங்க, அப்புறம் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். ஸோ இவங்க மீன் பிடிக்கிற ஆள் போல். மீன் பிடிக்க அங்கே மீனே கிடைக்காம திரும்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ தூரத்தில் நிறையா பறவைங்க ஒரு கடலில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு அதை போய் பார்க்குறத இவங்க கவனிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட, அங்கே போங்க, அங்கே ஏதோ இருக்குது போல், அது என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இந்த சின்ன இந்த போட்டு மாதிரி அந்த கட்டுமரம் மாதிரி மியா பண்ணது இருக்குது. அதை கொஞ்சமாக அப்படியே தூக்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குழந்தை. இவங்களுக்குலாம் ஒரு ஆச்சரியம், என்ன இது நடுக்கடலில் ஒரு பச்சை குழந்தை, இப்போ தான் பிறந்த ஒரு குழந்தை இருக்குது, இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே வேறு யாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. யாரும் காணோம். அப்புறம் அந்த சின்ன போட்டு மாதிரி அந்த கட்டுமரம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு நூல் கடல் உள்ளே போகுது. அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து பார்த்தா அங்கே அந்த கயிறு எண்டில் மியா அதை பிடிச்சிட்டு இருக்கா. ஸோ அவசரமாக அவங்கள வெளியில் எடுத்து இந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த ஹார்ட்டில் பம்ப் பண்ணி ஸோ மூச்சு காற்று கொடுத்து அந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க. பண்ணால் ஒன்றுமே ரியாக்ஷனே கிடையாது. மியா கிட்ட இறந்துட்டாங்க, இறந்த நிலமையில் இருக்காங்க. இவங்க இந்த லேடி, இந்த போட்டில் இருக்கிற லேடி குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தைக்காகவாது நம்ம இவங்களை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி திருப்பி இன்னும் ஃபோர்ஸாக இந்த சிபிஆர்ன்ற விஷயம்லாம் பண்ணி கடைசியில் மியா எப்படியோ உயிர் பொழைச்சிட்றாங்க. ஸோ செத்து பொழைச்ச மாதிரி உயிர் பொழைச்சோன்னு எழுச்சி பார்த்தா அவங்க ஒரு போட்டில் இருக்காங்க. என் குழந்தைங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்து அந்த போட்டில் இருந்த லேடி மியா கிட்ட கொடுக்குறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இவங்க ஒரு போட்டில் இருக்காங்க. இவங்க கடல் நடுவில் ஒரு போட்டில் யாரோ இவங்களை காப்பாற்றிட்டாங்கன்றது புரியுது. அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஹாய் சொல்கிறான். அதெல்லாம் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியவே. அப்புறம் இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு லேண்ட் ஏரியா, அது பார்க்குறாங்க மியா. அதை பார்த்த உடனே தான் கடைசியாக ஓகே, நம்ம ஏதோ நம்ம இது வரைக்கும் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் தீரப்போகுதுன்ற ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. அப்படியே சிரிக்கிறாங்க. சிரித்து குழந்தைய பார்த்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நம்ம கரை ஏறிட்டோம், இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இங்கேயே அந்த கதை முடியுதுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு, அப்போ தான் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். சேனல் பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி மூவி எக்ஸ்ப்ளனேஷன் ரிவ்யூஸ்லாம் பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you guys on another video. Thank you. Bye-bye.